அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை சந்திக்கின்றோம். ஒரு நாள் விடியும் பொழுதே சிலருக்கு அந்த நாளில் உள்ள சவால்களை நினைத்து மிகுந்த மனதுயரத்திற்கு ஆளாவார்கள், அல்லது மிக சிரமத்தோடு அந்த நாளை எதிர்கொள்வார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம் மனதிலே கொண்டு வர வேண்டிய முக்கியமான சில வசனங்கள் உண்டு. அதிலே ஒன்று, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே தேவன் நமக்கு முன்பாக சென்று கோணல் மாணலாக சன்னல் பின்னலாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகின்றாரே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகின்றாரே. அப்படிப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மோடு இருக்கிற போது நாம் எதற்காக அஞ்ச வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் என்று சொல்கிறார். அதை ஒருவனும் பூட்டான் என்று சொல்கின்றார். தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராகிய ஆண்டவர் உனக்கு இந்த நாளிலே சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதுபோல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, கொஞ்சம் பலன் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்வோம் என்று சொன்னால் இந்த நாளிலே கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்காக ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கி போவதாக, தாமதங்கள் மாறி போவதாக, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கைகூடி வருவதாக, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக, உங்கள் சத்துருவுக்கு கர்த்தர் எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வாராக என்று வாழ்த்துகிறேன். God bless you.